இன்னைக்கு நம்ம வீடியோல எகிப்தோட பேரழகி கிளியோபட்ரா. கிளியோபட்ராவோட மர்மங்கள் நிறைஞ்ச இந்த பார்ட்ரிய உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் யூடியூப்ல கிளியோபட்ரா பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 5 ஃபேக்ட்ஸ் உங்களை பயங்கரமா மெஸ்மரைஸ் ஆக்கும். அதற்கு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்களுக்கு சிவரஞ்சனி, ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. கிளியோபட்ரா பேரழகி, பேரரசி, கிட்டத்தட்ட அவங்கள கருப்பு நிற அழகி அப்படின்னு கூட பல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, கிளியோபட்ராவோட நாணயங்கள், கிளியோபட்ராவோட குட்டி குட்டி சிலைகளை எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் அந்த அளவுக்கு அழகா இல்லையே. இன்னும் சொல்ல போனா கிளியோபட்ரா மிச்சவங்கள அழகுன்னு நம்ப வச்சிருக்காங்க. ஆனா நிஜமாவே கிளியோபட்ரா அவ்வளோ அழகு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிளைம் பண்ணாங்க. அதற்கு ஏற்ப மாதிரியே கிளியோபட்ராவோட காயின்ஸ், கிளியோபட்ராவோட ஸ்டாச்சூஸை இப்போ இமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அப்ப இருந்த கிளியோபட்ரா இப்போ இப்படிதான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை பார்த்த ஒரு சில பேரு நீங்க வர்ணிச்ச மாதிரி இந்த கிளியோபட்ரா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சந்தேகம் வருது. கிளியோபட்ராவோட அழகை பொறுத்த வரைக்கும் பியூட்டி சீக்ரெட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான பியூட்டி சீக்ரெட் என்னன்னா, ரத்தத்தில் குளிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கதைகள் இருந்தாலும் அவங்க கழுதையோட பாலெல்லாம் குளிச்சாங்களாம். அதாவது கழுதையோட பால் இப்போ எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடலோட மாய்ஸ்சரைசிங்காக கழுதையோட பாலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அத்தனை கழுதைகளை கிளியோபட்ரா குளிப்பதற்காகவே வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆக்டோவேன் படையெடுப்பு அப்புறம் கிளியோபட்ரா தன்னை தானே பாம்புகளை வச்சு கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதாவது சூசைட். ஆனா இது ஒரு செய்தியா உலா வந்தாலும் இன்னொரு பக்கம் யாருக்கு தெரியாத செய்தி தான் இப்ப சொல்ல போறேன். ஒரு வாய் வழி தகவல் என்ன இருக்குன்னா, கிளியோபட்ரா பாம்பு கடிச்செல்லாம் செத்து போல. கிளியோபட்ரா அந்த ராஜ்யம் அழியிற வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க. அப்போ ஆக்டோவேன்ல இருக்கிற ரோம்ல இருந்து அப்ப இருக்கிற அரசர்கள் பல பேர் கிளியோபட்ரா கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணதாகவும் அதுக்கப்புறம் கிளியோபட்ராவை உயிரோட எரிச்சதாகவும் ஒரு கதை இருக்கு. இது எந்த அளவுக்கு நம்பும்படியா இருக்குன்னு தெரியல. ஆனா எகிப்தியர்கள் ஒரு சில பேர் இது நம்பவும் செய்றாங்க. கிளியோபட்ரா அப்படின்னு சொன்னாவே எகிப்த் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவங்க தான் எகிப்தின் பேரழகி, பேரரசி அப்படின்னு சொல்லுவான். ஆனா நிஜமாவே அவங்க கிரேக்க வழியில வந்தவங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? அதாவது எகிப்துல தான் கிளியோபட்ரா பிறந்தாங்க. ஆனா அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே கிரேக்க வழியில வந்திருக்காங்க. ஸோ கிளியோபட்ராவோட கலர் கூட ஆலிவ் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்றாங்க. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த செய்தி கேட்ட உடனே நீங்க பயங்கரமா ஷாக் ஆக போறீங்க. கிளியோபட்ராவோட ரிலேட்டிவ்ஸ் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். ஆக்சுவலி கிளியோபட்ராக்கு பல பேரோட உறவு இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள்னு பரம்பரையா தாண்டி போயிருக்கு. என்னதான் கிளியோபட்ராவோட அழிவு அவ்வளவு மர்மமா இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த குழந்தைகள் வெவ்வேறு நாடுகளுக்கு போய் அவங்களோட இடத்தை பிடிச்சு அப்படி அவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல கிளியோபட்ராவோட ரிலேட்டிவ்ஸ், கிளியோபட்ராவோட விழுதுகள், அந்த பரம்பரையில வந்த குழந்தைகள் இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோல கிளியோபட்ராவோட நிறைய ஃபேக்ட்ஸ் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி கிளியோபட்ரா சீக்ரெட் ஃபேக்ட்ஸ் பார்ட் 4 வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.